காயப்பட்டவங்களை நேர்ல கூட போய் பார்க்கல. மக்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்கல. அப்போ நீங்க பண்ண இந்த தப்பெல்லாம் எந்த கணக்குல வைக்கிறது விஜய் சார்? தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்தும் விஜய் கடந்த சனிக்கிழமை தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்காக கரூர் சென்றிருந்த நிலையில் அங்கு அதிகப்படியான மக்கள் கூட்டம் அவரை காண்பதற்காக கூடியது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அதில் 41 பேர் உயிரிழந்தது நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து 3 நாட்கள் மௌனம் காத்து வந்த விஜய் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தன் இரங்கல் பதிவை காணொலி வாயிலாக வெளியிட்டிருந்தார். அதில் போலீசார் தங்களுக்கு அளித்த இடத்தில் பேசிவிட்டு வந்ததை தவிர தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அனைத்து உண்மைகளும் கூடிய விரைவில் வெளிவரும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் தமிழக முதல்வரை நோக்கி உங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, ஆனா மக்களையோ கட்சி நிர்வாகிகளோ எதுவும் பண்ண வேண்டாம் என தெரிவித்திருந்தார். அவருடைய அர்த்தமற்ற பேச்சு அனைவரது மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. விஜயின் இந்த பொறுப்பற்ற பேச்சுக்கு பல்வேறு கட்சியின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விஜயின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விஜய் பாஜகவின் கருவிதான் என்பதை இந்த வீடியோ உறுதிப்படுத்துவதாக சாடியிருந்தார். அதனையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான பே சண்முகம் இது குறித்து பேசியிருந்த போது விஜயின் பேச்சு முற்றிலும் அரசியல் தனமாக இருப்பதாக கூறியிருந்தார். அரசியல் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள் விமர்சனம் குவிந்த வண்ணம் இருக்க விஜயை கொண்டாடிய ரசிகர்களே தற்போது அவரை கடுமையாக சாடி வருகின்றனர். யாரும் இல்லாத தலைவராங்க. அந்த முக்குல இருந்த லைட்டை போட்டிருந்த இந்த பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்களை அங்கங்க பாக்குறவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. இங்க போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்க போய் நின்றுகிட்டு லைட்டை போட்டதுனால தான் நெருக்குறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க பார்க்க முடியலைங்க, அத்தனை பேருங்க. அந்த முக்குல லைட்டை போட்டுருக்கலாம்லங்க, என்னங்க குறைஞ்சு போச்சு? அந்த முக்குல லைட்டை போட்டிருந்தா கேரவனுக்குள்ள இருக்க லைட்டு தான் சொல்றேன். அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மற்றவங்க எல்லாம் விஜயை பார்க்கணும். பொம்பளைங்க, லேடிஸ் குழந்தைங்க, பொம்பளைங்க எல்லாம் விஜயை பார்க்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு விஜய் கேரவன்ல பார்த்தோமான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. விஜயின் பின் சென்றவர்கள் துயரத்தை தாங்க முடியாமல் தனது பதிவினை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். விஜய் சார், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் ஒன்னும் முட்டாள்கள் அல்ல. உங்களோட சாயம் முழுக்க நீங்க போட்ட அந்த வீடியோலே வெளுத்துருச்சு. வேண்டுமென்றே கூட்டத்துக்கு லேட்டா வந்தது, மக்களை காக்க வச்சது, முறையா முன்னெச்சரிக்கையா எந்த ஏற்பாடுகளையும் செய்யாதது, மக்களுக்கு குடிநீர் கூட வழங்காதது, 41 பேர் உயிரிழந்ததுக்கு எந்தவித பதிலும் சொல்லாம இருந்தது, காயப்பட்டவங்களை நேர்ல கூட போய் பார்க்காததுன்னு இவ்வளவு அலட்சியமா செயல்பட்டுட்டு வீடியோல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றீங்க. அப்போ நீங்க பண்ண இந்த தப்பெல்லாம் எந்த கணக்குல வைக்கிறது விஜய் சார்? அரசியல் வரதுக்கு முன்னால நீங்க ஒரு சினிமா பிரபலம். உங்களை பார்க்க எவ்வளவு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்ற அடிப்படை சிந்தனை கூடவா உங்களுக்கு இல்ல? மக்களோட உயிர் விஷயத்துல அலட்சியமா இருந்துட்டு இப்போ அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு கேட்டு விஜயின் ரசிகர்கள் மனம் நொந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர்.